ஹாய் ஹலோ குட் மார்னிங் மக்களே. திங்கக்கிழமை இன்னைக்கு மார்ச் 17. நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமு 9:34 AM. சரியா? எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? 9 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. சரியா? இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன். அதாவது உங்களை நீங்களை ஒரு பறவையா கம்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கிறதெல்லாம் 2 இறக்கைகள், இல்லைன்னா 2 சிறகுகள். ஒன்று பகல், இன்னொன்னு இரவு. ஓகே, அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு நாள்ல நம்ம பறக்கிறோம். கரெக்டா? உதாரணம் கரெக்டா? எனக்கு தெரியல, நான் மனசுக்குள்ள இருந்து பேசுறேன். ஓகேவா? என்ன பண்றோம், இந்த பகலையும் இரவையும் நாம் அந்த 2 இறக்கைகளை இல்லைன்னா 2 சிறகுகளை வைத்துக்கொண்டு பறக்கணும். பறவைனா பறக்கணும். அது ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டேவா இருக்கும்? இல்லையா? ஓகே, அந்த பறவை இரவு நேரத்துல என்ன பண்ணும்? கூட்டில் தஞ்சம் அடைந்து அது தூங்கும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இரவு நல்லா தூங்கணும். இப்போ நான் அப்படியே அந்த பறவையை ஒரு மனிதருக்கு நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 சிறகுகள், பகல் ஒன்று, இரவு ஒன்று. அதை வச்சுக்கிட்டு ஹெல்த்தியா பறக்கணும். நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கொஞ்சமா கான்செப்டுக்கு ரீச் பண்ணி உங்களை கொண்டு போவேன். ஸோ பகல்ல என்ன செயல்கள் செய்யறோம், இரவுல என்ன செயல்கள் செய்யறோம். இரவுங்கிறது உலகம் முழுக்க சொல்றேன், எல்லா உயிரினங்களும் மோஸ்ட்லி ஓகே தூங்கணும். ஓகே, ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இரவையும் தியாகம் பண்றது மாதிரி செயல்கள் இருக்கு. சரியா? ஓகே, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஓகே, நம்மளை நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனா நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, அதாவது பெரும்பான்மையான மக்கள்ல நானும் ஒருத்தர், நீங்களும் ஒருத்தர். சோ நம்மளுடைய எதிர்கால வெற்றி என்பது நம்ம இந்த 2 சிறகுகளை வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. பகல்ல என்ன உருப்படியான காரியம் பண்றோம், இரவுல என்ன உருப்படியான காரியம் பண்றோம். சரியா? அப்புறம் மக்களை இன்னொன்னு, நான் மை ஒர்க் டுடேன்ட்டு இன்னொரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. சரியா? அதனால நான் என்ன பண்றேன், அதையும் இதுலயே கவர் பண்ணிடுவேன். கடைசியில என்ன பண்ண போறோம், என்ன இன்னைக்கு ஒரு நாள் பண்ண போறேங்கிறத. சரி இல்லைங்க, அதாவது நான் என் மனசுக்குள்ள இருந்து தான் பேசுறேன். நிறைய தாட்ஸ் வந்துட்டு போகுது. ஓகே, இதை பேசு அதை பேசு அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஆர்கனைஸ்டா நான் இந்த பிளேலிஸ்ட் இருக்காது. ஓகே, பிகாஸ் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஓகேவா? என்ன டெக்னாலஜி வீடியோஸ் பண்ணும்போது மட்டும் ஓகே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அதாவது எப்படி எடுத்து கொண்டு போறது அப்படிங்கறத மட்டும். சரி, கான்செப்டுக்கு வரேன். சரியா? நம்ம பகல்ல என்ன காரியங்கள் செய்யறோம், இரவுல என்ன காரியங்கள் செய்யறோம். ஓகே, ஸோ இந்த பகலும் இரவும் அப்படிங்கிறது இப்ப இரவுல பெரும்பான்மையான காரியங்கள் என்ன சொல்றது, பெரும்பான்மையான செயல் இரவுங்கிறது தூங்குறதுக்கு. அந்த மேக்சிமம் நீங்க ஒரு 11 o'clock வரைக்கும் நைட்டு உருப்படியான ஒரு வேலையை ஒரு நாள்ல செய்யலாம். சரியா? இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, அதாவது நீங்க தான் உங்களை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு என்ன, எங்கிட்ட பெரிய பயங்கரமான எடிட்டிங் சாஃப்ட்வேரோ அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி சிம்பிள். மக்கள்கிட்ட இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன்னா பாருங்க,
ஓகே. எனக்கு நான் வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. எல்லாமே நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு மார்ச் 16. இப்போ டைம் வந்து 9:39 நினைக்கிறேன். ஓகே, 9:39 AM டு ஓகே மார்ச் ஓகே 17 ஓகே 9:39 AM. அவ்வளவுதான். இந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே 24 ஹவர்ஸ். ஓகே, இந்த 24 ஹவர்ஸ்ல நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம இன்னைக்கு பண்றோம், அந்த பகல் இரவு சிறகுகளை இறக்கைகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு. என்ன மக்களே, புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல நான் என்ன இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓகேவா, அதாவது ஸ்லீப்புக்கு ஸ்லெப்புன்னு போடுறேன். ஸ்லீப்புக்கு எனக்கு ஒரு 6 ஹவர்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸ்லீப்புக்கு ஒரு 6 ஹவர்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னது, இந்த சாப்பிட்றது, குளிக்கிறது, ஓகே, கழிவறையை பயன்படுத்துறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வேணா என்ன சொல்றது, எப்படி கொண்டு போறது, பர்சனல் பர்சனல் ஒர்க்கு, ஒரு தனி மனிதனோட பர்சனல் ஒர்க் இல்லையா? ஓகே, அதுக்கு வந்து முக்கியமாக ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுது. ஓகே, அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஓகே, டிராவல், நீங்களும் இது மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, டிராவலுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர், ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஓகே, என்ன அனலைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 மணி நேரம் போக மிச்சம் இருக்கிறது வந்து ஓகே 15 ஹவர்ஸ். ஓகே, 15 ஹவர்ஸ்ல ஓகே எக்ஸசைஸ், ஓகே, அதுல ஒரு 1 மணி நேரம். பாருங்க, 10 மணி நேரம் கரெக்ட் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 14 மணி நேரம். இந்த 14 மணி நேரம் அதை நீங்களும் உங்களுடைய வேலை தன்மைக்கு நீங்க எந்த துறை சார்ந்து இயங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் வேலைகள் இருக்கும். ஓகேவா? மற்ற நேரங்கள்ல வந்து ஓகேவா நம்மளுக்கு பெரும்பான்மையா இருக்கும். அப்புறம் ஒர்க்குக்கு பாருங்க, இதை விட்டுட்டேன். ஓகே, வேலைக்கு எனக்கு இழுத்துறது வந்து ஓகேவா ஓகே 10 ஹவர்ஸ். 6, 2, 8, 10, 20 ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இருக்கிற நேரம் ஓகே ரிமைனிங் ஓகே 4 ஹவர்ஸ். கரெக்டா நான் போட்ட கணக்கு? 6, 2, 2, 9, 10, 20, அவ்வளவுதான். 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்துல நம்ம இருக்கிறத ஓகேவா ஓகே ரிமைனிங் 4 ஹவர்ஸ். ஓகே, இதுல வந்து ஓகே சில பேர் இந்த 4 மணி நேரத்தையும் மொபைல் போன்ல போயிருக்கு, சோசியல் மீடியா. நான் இதைத்தான் வந்து என்னன்னா கம்மி பண்ணிக்க சொல்றேன். ஓகே, அதாவது சில பேருக்கு 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. ஓகேவா, அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு வேணும். இது ரொம்ப டஃப்ங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றதுங்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அது மாதிரி நீங்க தயவுசெய்து வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கிளாக் ஓடிட்டே இருக்கணும். சோசியல் அந்த ரிமைனிங் இருக்கிற 4 ஹவர்ஸ் சில பேர் சோசியல் மீடியாலே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, மேக்சிமம் 1 ஹவர் இருக்கு. 1 ஹவர். ஓகே, ரிமைனிங் உங்களுடைய துறை சார்ந்து படிக்கிறதுக்காக ஓகேவா லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஓகே 3 ஹவர்ஸ் இருக்கு. அழகான 3 ஹவர்ஸ்.
இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு நாள் வந்து எப்படி இன்னிலிருந்து இந்த டைம்ல இருந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் நம்ம எப்படி இயங்குறோம் அப்படிங்கிறது. அதுல இது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ். வேர்வை வழிய வந்து நீங்க வந்து 1 மணி நேரம் வந்து என்னவா இருந்தாலும் சரி உங்களுடைய உடல்நிலை சார்ந்து ஓகேவா மருத்துவரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இயங்கணும். ஓகே, இதுலதான் இந்த லேர்னிங் இருக்கு இல்லையா, இந்த லேர்னிங்ல தான் உங்களுக்கு இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, உங்களுடைய என்ன சொல்றது, ஓகே, இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு லேர்னிங் வந்து ஹெவியா நீங்க இயங்குறதுக்கு ஓகே என்ன வேணும்னா உங்களுக்கு ஹெல்த்தி பாடியும் ஹெல்த்தி மைண்டும் வேணும். இது இல்லைன்னா என்ன சொல்றது, இது இருந்தாதான் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஸ்மூத்தா போகும். இது நான் வந்து கவனிச்ச வரைக்கும் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். இந்த ஒரு கால்குலேஷனை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துடணும், இல்ல ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். மேல கொண்டு போயிருவோம். சரியா, அழகா நான் உங்க மனசோட பேசுறேன்னா இந்த ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல மாதிரி எழுதுங்க. அப்போ உங்க மனசு வந்து கஷ்டப்படாது. சோசியல் மீடியால இவ்வளவு டைம் தான், இல்ல வேலையை முடிச்சுட்டு நைட் ஒரு 10 மணிக்கு வரீங்களா, இல்ல என்ன சொல்றது நைட் 10 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 to 11 ஓகே 10 to 11 ஓகே சோசியல் மீடியா. ஏன்னா இப்ப நம்ம வந்து நைட்டு வந்து லேட்டா தான் படுத்து தூங்குறோம். ஓகேவா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா சோசியல் மீடியா முடிஞ்ச வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா 10 to 11 நீங்க இருங்க. அப்புறம் 11 to 12 சார் இன்னைக்கு உருப்படியா ஒரு விஷயம் படிச்சுட்டு அதாவது லேர்ன் பண்ணிட்டு ஆன்லைன்ல அதுக்கப்புறம் படுக்க போங்கன்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் 6 hours தூக்கம் போதுங்க. உங்களுடைய பாடி வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு 1 week முரண்டு பிடிக்கும், இல்ல ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் எல்லாமே இன்னுமோ சொல்லுவாங்க ஒரு மண்டலம். ஒரு நல்ல பழக்கத்துக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது பழக்கமாயிருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவாங்க 48 நாளா தெரியல. ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து இன்னிலிருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த ஹெல்த்தி பாடி நான் பேசும்போது ஃபுட்டும் வந்துடும். ஏன்னா நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்கன்றது வந்து மேட்டர்ஸ் a lot. சரியா, இன்னொன்னு திருப்பி சொல்றேன், ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா, உங்களுடைய வேலை இதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போகும்போதுதான் ஓகேவா நான் எதுக்கு வந்து கம்மியா பேசுங்க சொல்றேன். ஓகே, தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேணாம்னு சொல்றேன். உங்களுடைய மனசு வந்து எதனாலும் பாதிப்படையாம பார்த்துக்கோங்க. மன உளைச்சல் வந்துருச்சுன்னா நம்ம இந்த லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சது கதை. ஏன்னா இந்த ஹெல்த்தி பாடிக்கும் ஹெல்த்தி மைண்டுக்கும் நேற்று அதை பத்தி பேசியிருப்பேன். ஓகேவா, ஹெல்த்தி பாடிக்கும் ஹெல்த்தி மைண்டுக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டைம் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு ஓகே நீங்க வந்து இயங்க ஆரம்பிக்கணும். பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் இல்ல நான் இதை வந்து 3 hours அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது அட்லீஸ்ட் கேபிட்டல் டி போட்டேன், அதெல்லாம் ஹேப்பன்ஸ். ஓகேவா, அட்லீஸ்ட் 1 hour வச்சிருந்தா கூட உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எங்க டைம் கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகேவா, சோசியல் மீடியால இருந்து நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஒரு செஷன் மூலியமா உங்களுடைய கவனத்தை லேர்னிங் ப்ராசஸ்க்கு திசை திருப்புகிறேன். என்ன லேர்னிங் ப்ராசஸ் அவ்வளவு முக்கியம் ஒரு நாளைக்கு. அது நீங்க தயவுசெய்து வந்து நான் படிப்புன்ற உங்களுடைய துறை சார்ந்து
அதுக்கான ஆன்லைன் லெசன்ஸ் அது ஏதாவது இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், காசு கட்டி படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம்னு நான் சொல்லல. ஓகேவா? அதாவது நான் எப்படி சொல்ல வர்றேன்னா, அது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த விஷயம். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு நாள்ல வந்து ஓகேவா, சும்மா அந்த ஒரு நாளை உங்களை கடந்து போக விடாதீங்க. அந்த ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல ஏதாவது படிங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகேவா, வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஓகே, அப்புறம் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ், வயசானவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம், இல்ல வந்து வேற ஏதாவது மொழிகள், லாங்குவேஜஸ், இல்ல ஒரு மியூசிக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கணும். பாத்தீங்கன்னா லிங்குவோன்ற ஆப்னு இருக்கு. ஓகே, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலியமா சைனீஸ் கத்துக்கலாம், ஜெர்மன் கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு எந்த விஷயம், எந்த துறையில நீங்க நுழையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறை சம்பந்தமா இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா, சிறு துளி பெருவெள்ளம், அவ்வளவுதான். இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது ஓகேவா, உங்களுடைய டோபமைன் லெவல் வந்து மன்னிக்கணும், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே சீரா இயங்கும். உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் லெவல் கம்மியாகும், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லாம் சரியாகும். நீங்க இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு உங்களை நீங்க உட்படுத்திக்கணும். சோ அந்த மனசை கட்டுப்படுத்துற அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, நீங்க இந்த ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் தான் கஷ்டமா இருக்கும். எல்லாமே சரி, இதுவும் சரி. எக்ஸசைஸும் அதே மாதிரிதான், எக்ஸசைஸும் அப்படிதான். ஓகேவா, இதுவும் அப்படிதான். இந்த 2 விஷயமும் ஓகேவா, நம்ம மனசு பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா, அதுக்கு நம்ம வந்து இன்வால்வ், அதுக்கு தான் நான் சொல்றேன், அது கூட டெய்லி கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கன்ற. அழகா சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. ஓகே, இது அவ்வளவுதான். இது ஒரு சின்ன டெக்னிக். நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு கால்குலேஷன் இல்லாம, அதாவது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஆர்கனைஸ்டா நீங்க இயங்கணும். போதும், அந்த 1 மணி நேரத்துல என்ன படிக்கிறீங்களோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லியும் படிச்சத ஒரு சண்டேல உட்காந்து இந்த வாரம் என்ன பிராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கறத ரீகலெக்ட் பண்ணுங்க. ரீகலெக்ட் ரொம்ப முக்கியம். ரீகேப்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு என்ன படிக்கிறோம், ஓகே, இன்னைக்கு டேட் போட்டுட்டு, ஓகே, எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க போட்டுட்டு, அந்த டைம்ல என்ன படிச்சீங்களோ, புரியுதோ புரியலையோ, அதுல சின்ன கான்செப்ட் வச்சுட்டு என்ன ஆகும்னா, உங்க மைண்ட் டே டைம்ல, சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேவா, பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க, ஓகே, அதுல வந்து வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது. வெலாசிட்டிக்கு என்ன தமிழ்ல, அப்படியோ அப்பா, திசை வேகமா, சரி, ஓகே, இருக்கும். ஓகேவா, உடனே நீங்க வந்து அதை பத்தியான சின்ன ஒரு, அதாவது பிசிக்ஸ் கத்துக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா, லேர்னிங் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. எதையுமே நீங்க ஆரம்பத்தில இருந்து கொண்டு போனீங்கன்னா அது ஒரு அழகான ப்ராசஸ். மனசு அவசரப்படாம நிதானமா அந்த டைம்ல உட்கார்ந்து கொண்டு போகணும். அதாவது இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இன்னையிலிருந்து ஆரம்பிங்கன்னு நான் சொல்றேன். அது நீங்க வந்து எந்த துறை சார்ந்து இயங்கினாலும் சரி, யூ மேபி இன் என்ன சொல்றது, எனி டிபார்ட்மெண்ட், அந்த துறையை பத்தி அறிவை வளர்த்துக்கோங்க. சரியா? சரிப்பா மக்களே, நான் அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மார்ச் 17. ஓகே, மார்ச் 17. ஓகே, டே 6. இந்த வீடியோ லிஸ்ட் அப்படியே வந்துடும். இங்கிலீஷ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்.
எனக்கு என்னன்னா இன்னொன்னு நான் சொல்றேன். ஓகே, ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த ஒரு நாளை பிளான் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 days தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஆனா வந்து என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன சொல்றதோ ஒரு ஆர்கனைஸ்டா. ஓகே, ஐ எம் ட்ரைங், அவ்வளவுதான் ட்ரைங். ஆனா இது எனக்கு வந்து ஒரு 1 month கழிச்சு எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பழக்கமாயிடும். இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன், இன்னைக்கு ஓகே ஒரு கண்டினியூட்டி நம்ம கிட்ட வந்து என்ன, அதாவது இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கும். அப்புறம் ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம் வந்து அப்படியே பழக்கமாயிரும். ஓகே, நல்லா ஸ்பீடா இயங்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கும் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது பேர் என்ன, தம்ப்நெயில் கிரியேட் பண்றது ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஓகே, அதுக்கே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அப்புறம் வந்து அதுல வந்து எப்படி இயங்கணுங்கிற ஒரு ஒரு அறிவு கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து நீங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள வரும்போதுதான் எனக்கும் வந்து யூடியூப் பத்தி எனக்கும் வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஓகே, டெய்லி அதை பத்தி இயங்குறோம். ஓகே, நான் வந்து அந்த யூடியூப் விஷயங்கள் வீடியோ பத்தி விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கவனிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, சரியா? நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள வந்தாதான் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நிறைய யோசிக்கும். நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸ் டோட்டலா, லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது ஏதாவது ஒரு துறையில வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மியூசிக் கத்துக்க ஆரம்பிக்கலாம், இல்ல வந்து வேற மொழிகளை வந்து பேச ஆரம்பிக்கலாம், வேற மொழிகளை நம்ம வந்து கத்துக்கலாம். இந்த நான் இப்ப சொல்றத அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டீங்கனாலே போதும், உங்க மனசு வந்து கொஞ்சம் மாற்றம் அடையும். அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை நான் புகுத்த ட்ரை பண்றேன். Trying to create an awareness into your mind. Don't allow yourself a day supposed not to cross yourself in lethargic manner. That's all. சும்மா போக விடாதீங்க ஒரு நாளை, சரியா? ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா மை ஒர்க் டுடேவும் யூ ஆர் பவர்ஃபுல்லையும் கம்பைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் ஒன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த டைம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுல வந்து மை ஒர்க் டுடேல ஐ எம் வேஸ்டிங், என்ன இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுனால. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா எல்லா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதுல ஒரு 1 hour போகுது. ஸோ அந்த டைமை நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ். ஓகே, அப்புறம் இது முடிச்சுட்டேன். ஓகே, நாவிஸ் லேர்னர் மினில ஓகே அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். கம்ப்யூட்டர் பத்தி என்னன்னு தெரியாதவங்களுக்கு, டக்குன்னு வந்து ஒரு துறையில நுழையணும்னு ஆசைப்படுறவங்க வந்து, அப்புறம் இன்னொன்னு எதுவுமே வந்து ஈஸி கிடையாது, எதுவுமே எளிமை கிடையாது. நத்திங் இஸ் ஈஸி இன் திஸ் வேர்ல்ட். ஒரு துறை சார்ந்த அறிவு வேணும்னா அதுல வந்து 1 வருடம் வந்து பேசிக்ஸ்க்கு போகும், இன்னொரு வருஷம் வந்து அட்வான்ஸ்டுக்கு போகும், 2 இல்லைன்னா 3 வருடங்கள் ஆகலாம். அதனால கல்லூரி படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து கோல்டன் பீரியட். அந்த டைம்ல தான், அந்த 18 இருந்து 25 வயசுக்குள்ள நீங்க இயங்குறது தான். அந்த வயசுக்குள்ள வந்து நீங்க உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கணும். மேக்சிமம் 26. ஸோ அந்த அந்த 18 இருந்து அந்த 26 வயசுக்குள்ள வந்து ஓகே நீங்கள் ஒரு துறையில, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலை கிடைச்சி எல்லாம் பண்றது வைக்கிறது, நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அழகான ஓகே அதாவது பொருளாதாரத்துல நல்லா சம்பாதிக்க முடியும்.
நல்ல ஒரு வேலையில போய் உட்கார முடியும். இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். இது வந்து கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னது. ஓகேவா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகே, படிக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஓகே, அப்புறம் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே வந்து ஓகே, அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு தேவை. எந்த துறையில சார்ந்து நம்ம எங்க போகிறோம் அப்படிங்க. நான் பொதுவாக தான் பேசுறேன், சரியா? மற்ற துறையில இருக்கிறவங்க அவங்களோட துறை சார்ந்து வந்து அவங்களை தகுதிப்படுத்திக்கணும். ரொம்ப எளிமை. ஓகே, சோ சாராம்சம் என்னன்னா, ஓகே, எசன்ஸ் என்னன்னா, இந்த டாபிக்கோட எசன்ஸ் வந்து ஓகே, லேர்னிங் ப்ராசஸ்க்கு டெய்லியும் 1 மணி நேரம் ஒதுக்குங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஆர் தாழ்மையான வேண்டுகோள், சரியா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மன்னிக்கணும். ஏன்னா நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா சார்ஜையும் கவனிக்கிறேன். ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் வந்து என்ன பண்றோம், எவ்வளவு ஹவர்ஸ் எதுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும், சரியா? ஓகே, ஒவ்வொரு நாளும் கவனிங்க. யூ ஆர் பவர்ஃபுல்லும் மை ஒர்க் டுடேவும் நான் கம்பைன் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து மை ஒர்க் டுடேல நான் வந்து லெசன்ஸ் போட மாட்டேன். ஓகே, தட்ஸ் a very big task, சரியா? இதுக்கு அடுத்தது I am going to straight away I am going to prepare the videos for spoken English. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எவ்வளவு அழகா இது வரைக்கும் நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல உங்களுக்கு லெசன்ஸ் போட்டிருப்பேன். தட் இஸ் ஒன்லி an introduction. இங்கிலீஷ்ங்கிறது, பேசுறதுங்கிறது எவ்வளவு ஈஸிங்கிறத அழகா சொல்லி கொடுத்துருப்பேன். அதையும் கவனிங்க. அதுல ஒரு 6 வீடியோஸ் பக்கத்துல வந்திருக்கிறோம். ஓகே, வெறும் நம்மளுக்கு நவுனு வெர்பு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சரி, ஓகே மக்களே, வெறும் பேசிட்டே போவேன், சரியா? நம்ம வந்து அடுத்தது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பி ஸ்ட்ராங், ஓகே, யூ ஆர் பவர்ஃபுல், சரியா? என்னன்னா தொடர்ந்து நீங்க இயங்கணும். அதுக்கான தொடர்ந்து இயங்குறதுக்கு ஓகே, சரி, மனசு வந்து டயர்ட் ஆகும், ஒத்துக்கிறேன். டயர்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை நீங்களே தான் உற்சாகப்படுத்திக்கணும். தொடர்ந்து இயங்குவது அப்படிங்கிறது ஒரு நாள் வந்து மிகப்பெரிய கலை. இட்ஸ் an art. சரியா? ஓகே, அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும். சரி மக்களே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களை வந்து ஒரு நாள்ல வந்து நீங்க என்னென்ன காரியங்கள் பண்றீங்க, எவ்வளவு மணி நேரம் ஒவ்வொரு செயலுக்கும் செலவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு உங்க மைண்டுக்குள்ள ப்ரிப்பேர், இல்ல சின்ன ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணுங்க. எங்க உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த டைமை வந்து ஓகே, தயவுசெய்து திருப்பி சொல்றேன், சோசியல் மீடியா நான் டோட்டலா அவாய்ட் பண்ண சொல்லல. ஓகே, சோசியல் மீடியாவை, இன்டர்நெட்டை நான் டோட்டலா அவாய்ட் பண்ணவே சொல்லல. சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி என்ன நீங்க கத்துக்க முடியும். ஆனா என்ன பண்றாங்க, நான் சொன்ன அந்த ரிமைனிங் அந்த 4 ஹவர்ஸ்ல ஓகேவா, இந்த லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது ஓகேவா, இவ்வளவுதான். திருப்பி நான் கால்குலேட் 8, 10, 20, ரிமைனிங் 4 மணி நேரம். 4 மணி நேரத்துல 1 மணி நேரம் சோசியல் மீடியாவுக்கு போனாலும் மிச்சம் 3 மணி நேரம் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ் வந்து நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்றது பாத்துக்கோங்க. உங்களுக்கே நியாயமா இருக்குமா? உங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கோங்க. சரியா? நான் அப்படியே தர்பூசணி சாப்பிட்டே பேசிட்டு இருக்கேன். சரியா? தயவுசெய்து வந்து என்னையும் என்கரேஜ் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. ஓகே, அதாவது என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் உங்களை என்கரேஜ்மெண்ட் பண்றேன்ல, நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன்ல, நீங்க என்ன எப்படி, நீங்க வந்து என்ன வந்து எப்படி உங்களால வந்து உற்சாகப்படுத்த முடியும்? கமெண்ட்ஸ், ஓகேவா? அப்புறம் நிறைய நண்பர்களுக்கு இந்த கல்கற்பி சேனல் பத்தி சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. ஓகே, அதாவது ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும்
தேக்கு விற்பான். அருமையான பழமொழி. ஓகே, ஸ்டிக் டு த டெக்னாலஜி, ஸ்டிக் டு த ஸ்போக்கன் இங்கிலீஷ். இல்லைன்னா உங்களோட துறை சார்ந்து என்ன படிக்க முடியுமோ அதுல டெய்லியும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த செஷனோட சாராம்சம். ஓகே மக்களே, பாய், டேக் கேர். நல்ல என்கரேஜ்மெண்டோட இருங்க. ஓகேவா? பாஸ்ட பத்தி நினைக்காதீங்க, ஃபியூச்சரை பத்தி நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு வாங்க. ஓகே, ஆங்ஸைட்டி கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது. ஓகே, நிதானமா இயங்குங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறு துளி பெருவெள்ளம். ஒரு 1 year கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட கேரியர் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பிராக்டிஸ், பயிற்சி முக்கியம். அதுவும் எப்படி படிக்கிறதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி 1 மணி நேரம் செலவு பண்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க மொத்தம் 6 மணி நேரம் படிச்சிருக்கிறீங்க. அந்த 6 மணி நேரத்துல என்ன படிச்சீங்கன்றத ஞாயிற்றுக்கிழமை ரீகலெக்ட் பண்ணணும். உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் படிச்சோங்கிறத நீங்க திங்க் பண்ணீங்கனாலே போதும். சரி மக்களே, ஓகே, பாய், டேக் கேர். ஏன்னா நான் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போகணும். ஓகே, ஐ எம் ப்ரிப்பேரிங். நான் டீச் பண்றது எல்லாமே உங்க கூட இருந்தே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஏன் திருப்பி கடைசியா ஒரு அருமையா வருது. அதாவது நேசனோட அப்படின்ட்டு ஒரு கவிதை, அதாவது ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் எழுதின கவிதை தான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது ஒரு பறவை ஒரு மரத்துல உட்காந்துருக்கு. ஒரு மரத்துல ஒரு கிளையில உட்காந்துருக்கு. கிளையை நம்பி அது உட்காந்துருக்கு. அது தன்னுடைய சிறகுகளை நம்பி, இறக்கைகளை நம்பி உட்கார்ந்துருக்கு. கிளை எப்ப வேணாலும் உடைஞ்சிடலாம். உடைஞ்சா உடையலாம். ஓகே, இத்து போன கிளையா இருக்கலாம், அது தெரியாது. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு இந்த 2 இறக்கைகள் உங்ககிட்ட இருக்கு. பகல், அப்புறம் இரவு. இந்த பகலையும் இரவையும் நல்ல செயல்களுக்காக, ஓகே, உங்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கான நேரங்கள் எல்லாம் பகல்ல இருக்கு. அழகா செலவழிங்க. ஓகே, மெயின்டைன் a healthy relationship, maintain a healthy body, healthy mind. சரியா? சரி மக்களே, வைக்கிறேன். பாய், டேக் கேர்.